வணக்கம் நண்பர்களே, நேச்சர் எக்ஸோடஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை வரவேற்கிறோம். மதுரை மாவட்டம் மேலூரிலிருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த அருவி மலை இருக்கிறது. இந்த அருவி மலையிலேயும் ஏராளமான தகவல் இருப்பதால் இந்த மலையை நோக்கி நாங்கள் பிரயாணப்படுகிறோம். இந்த மலை பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் எந்தவித படிக்கட்டு வசதிகள் கிடையாது நண்பர்களே. மழை காலங்களில் ஏறுவதோ மிகவும் சிரமம். ஏனென்றால் மழையின் தண்ணீர் இதுல படும்போது ரொம்ப வழுக்கல் உண்டாகும். மலையின் பாதி அளவுக்கு படிக்கட்டுகள் எதுவுமே கிடையாது. பாதியிலிருந்து ஒரு 100 அடி வரைக்கும் தான் கொஞ்ச அளவுல படிக்கட்டுகள் காணப்படுகிறது நண்பர்களே. மேலே ஏறி வருவதற்கு மிகவும் சிரமமாகத்தான் காணப்பட்டது. இருந்தாலும் எங்களுடைய குழுவினரோடு கூட நாங்கள் மேலே வந்துவிட்டோம். இந்த மலையின் அடிவாரத்தில் மிகப்பெரிய வற்றாத தாமரை குளம் இருக்கிறது நண்பர்களே. அதில் குளிக்கலாம். இதுதான் இந்த அருவி மலையின் மேல் தோற்றம். மேல் தோற்றம் மிக நீண்டதாகவே காணப்படும். இங்கேயும் ஒரு வற்றாத சுனை இருந்தது நண்பர்களே. இதற்கு அருகிலேயே சில கோயில்களும் காணப்பட்டது. இந்த சுனையிலிருந்து நாம் ஒவ்வொரு பயணத்தை நாம் தொடர்ந்தால் இந்த மலை ஒரு 2-3 கிலோமீட்டர் நீளமாகவே காணப்படும். அதில் முதல் மலையின் மிகவும் பழமை வாய்ந்த எழுத்துக்கள், இது தமிழ் வட்டெழுத்துக்களும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு இந்த எழுத்துக்கள் சேதமடைந்து காணப்பட்டது. இதற்கான வரலாறு எதுவும் கிடையாது நண்பர்களே. இந்த எழுத்துக்களை அர்த்தமும் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருந்தது. அதிலிருந்து மேலே சென்றால் சில பாறைகளின் அருகிலேயே குகைகளை நீங்கள் பார்க்கலாம். சிறு சிறு குகைகள் ஆங்காங்கே காணப்பட்டது. இதன் மேல்தளம் மிக நீண்டு காணப்படும். ஒரு பாலைவனத்தில் இருப்பதை போல இந்த மலை குன்றுகள் அமைந்திருக்கும் நண்பர்களே. இதுதான் அதை சுற்றியுள்ள மேல் தோற்றம். இந்த மலையின் மேல் பகுதியிலிருந்து நாங்களும் நடந்து கொண்டே சென்றோம். கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடங்கள் வரை சென்று கொண்டுதான் இருந்தது. இதன் முடிவை காண முடியவில்லை. ஆனால் ஆங்காங்கே குன்றுகளோடு கூடிய குகை தலங்கள் சிறியதாகவே காணப்பட்டது. இதன் அருகிலேயே மருத்துவத்திற்காக பயன்பட்ட குரல் வகைகள் ஏராளமாகவே இங்கு காணப்பட்டது நண்பர்களே. ஆனால் இங்கு அமர்ந்து தியானம் செய்யக்கூடிய எந்த சித்தர்கள் என்பது இதுவரை பெயர்கள் எதுவும் அறியப்படவில்லை. ஆனால் இதில் பார்ப்பதற்கு பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு 3 மலையை தாண்டினீங்கன்னா ஒரு தீப ஸ்தம்பம் நீங்க பார்க்கலாம். அதற்கு நாங்கள் முயற்சிகள் செய்தோம். அந்த தீப ஸ்தம்பத்தை சென்றடைய வழியிலே ஏராளமான குழிகளை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு குழியிலும் தண்ணீர்கள். இந்த தீப ஸ்தம்பத்தை கடந்து செல்வோமானால் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த மலை முகடுகள் போன்றே இந்த மேல்தளம் காணப்படும். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் வரை. மிகவும் பயமாகத்தான் இருந்தது. ஏனென்றால் இது நாங்கள் மேலே பயணித்த நேரம் சரியாக ஒரு 5:30 மணி இருக்கும். மலை மேகம் சூழ்ந்து கொண்டு பயமுறுத்தியது எங்களை. அதனால் முடிந்த அளவுக்கு கடைசி மலையை நோக்கி நாங்கள் பயணப்பட்டோம். ஏதாலும் ஆதாரங்கள் கிடைக்கிறதா என்பதற்காகவே. ஆனால் நாங்கள் கடைசி மலை எங்களால் பயணிக்க முடியவில்லை. அதற்கு இடையில் ஒரு பள்ளம் இருந்தது. இதுதான் அந்த ஒவ்வொரு மலைகளுக்கும் இடையில் காணப்படக்கூடிய முகடு போன்ற ஒரு ஆழமான பகுதி. கொஞ்சம் தடுமாறினாலும் இந்த முகடுக்குள்ளே நம்ம போய் சிக்கிக்கொண்டால் காப்பாத்துறதுக்கு நிச்சயமாக வரமாட்டார்கள். இது ஒரு சுற்றுலா தலம் அல்ல. இருந்தாலும் இதை பார்ப்பதற்கு ஆசைப்பட வேண்டாம். இது போன்ற மலை பிரயாணங்கள் நிறையவே நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். மேலும் மேலும் புதிய தொடர்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இதுவும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டுமாக இன்னொரு புதிய நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
நன்றி கூறி விடைபெறுகிறோம்.